இந்த கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சார்ஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு மாஸ் இருக்குது. அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எங்க இருந்து? ரெஸ்ட்ல இருந்து ரிலீஸ் பண்றாங்க. இதோடைய டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 3r அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சார்ஜ்டு ஸ்பியர். அதாவது இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. இதோடைய ரேடியஸ் பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ஆர் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், அங்கே ஒரு சார்ஜ் இருக்குது பிளஸ் கேபிட்டல் கியூ. நெக்ஸ்ட் ஒன், ஒரு மைனஸ் சார்ஜ் என்ன பண்றாங்க அப்படின்னா எங்க இருந்து ரிலீஸ் பண்றாங்க? 3r from the center of the distant charged sphere. இப்போ நம்மளுக்கு இதுல என்ன கேக்குறாங்க அப்படின்னா, when the point of charge reach the surface of sphere its speed is what? அதாவது இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியருக்கு வரும்போது என்ன ஸ்பீடுன்னு கேக்குறாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நம்ம இங்க என்ன மிஸ்டேக் பண்ணிடுவாங்கன்னு தெரியுமா? இப்போ இதுல நம்ம பண்ற மிஸ்டேக், இதுல நார்மலி நம்மளுக்கு என்ன கான்செப்ட்? வெலாசிட்டி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது. நார்மலி எனர்ஜி கன்சர்வேஷன். அப்ப எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படிங்கும் போது இங்க என்ன வந்துடும்? 1/2 mv² வந்துடும். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா, அதுதான் நம்மளுடைய ஒர்க் டன். அப்போ ஒர்க் டன் என்ன கால்குலேட் பண்ணிடலாம்? ஒர்க் டன்னுங்கிறது எந்த சார்ஜ் எங்க இருந்து மூவ் ஆகுது? ஸ்மால் கியூ மூவ் ஆகுது. எங்க இருந்து? 3r இருந்து இந்த ஆருக்கு மூவ் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அதே ஃபார்முலா தான், kq by, ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்துச்சா? இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு கொஸ்டின். இங்க என்ன டிஸ்டன்ஸ்? 3r. இதுல என்ன இருக்குது? kq by சிங்கிள் r மட்டும் இருக்குது. அப்ப இதுல என்னவாயிடும்? இங்க இந்த k கேபிட்டல் q ஸ்மால் q இதெல்லாம் நம்ம வெளியில எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஒன் டிவைடட் பை r வெளியில எடுத்துடலாம். அப்போ இங்க என்ன வந்துடும்? 3. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா இது 1 - 3ன்னு வந்துடும். ஸோ அப்போ இங்க என்ன வந்துடும்? k கேபிட்டல் q ஸ்மால் q டிவைடட் பை 3rன்னு வந்துடும். ஏன்னா அது 1 - 3 -2ன்னு வரும். நம்மளுக்கு நெகட்டிவ் சைன் தேவையில்லை. ஸோ அப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா 1/2 mv². என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ஸ்பீடுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ ஸ்பீடோட வேல்யூ நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதுல ஒரு 2 இருக்குது இல்லையா? ஸோ இந்த 2 ஓட்டிருக்கிறேன் பாருங்க. ஸோ அப்போ இதை இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? ஸோ இப்போ இதில் பாருங்க, வெலாசிட்டி v² which is equal to, இதில் நெக்ஸ்ட் ஒன் இதில் என்ன போயிடும்? இங்கே இந்த 2 இங்கே மேலே மல்டிப்ளை ஆகிடுமா? அப்போ இது 4 கேபிட்டல் Q ஸ்மால் q தென் டிவைடட் பை என்ன வந்துடும்? இந்த 3r ஆல்ரெடி அங்கே தான் இருக்குது. இந்த m கீழே வந்துடும். அந்த கேக்கு பதில் என்ன இருக்குது? ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்சிலான் நாட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 1/4 பை எப்சிலான் நாட். ஸோ 4 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்கிறது தான். ஸோ அப்போ v அப்படிங்கும் போது யூ டேக் த ரூட். அப்போ v which is equal to என்ன வந்துடும்? யூ டேக் த ரூட் ஆஃப் qq டிவைடட் பை 3 பை எப்சிலான் நாட் r mன்னு வந்துருமா? ஸோ அப்படி ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. நியூமரேட்டர் qq, டினாமினேட்டர் 3 பை எப்சிலான் நாட் r m அப்படிங்கிறது எதுல இருக்குது? ஸோ ஆப்ஷன் 1ல இருக்குது. ஸோ அப்போ அதுதான் உங்களுடைய ஆன்சர். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா qq இருக்குது, 3 பை எப்சிலான் நாட் r m. ஸோ அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா எனர்ஜி கன்சர்வேஷன். இப்போ இது ரெண்டாவது ப்ராப்ளம் அதே மாதிரி, சரிங்களா? ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கோம். அதில் ஒன்லி ஒர்க் டன் மட்டும் கால்குலேட் பண்ணோம். இதில் என்ன பண்ணியிருக்கிறோம்? எனர்ஜி கன்சர்வேஷன் யூஸ் பண்ணி நம்ம நியூமெரிக்கல் சால்வ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம், ஒன்லி இஃப் யூ நோ த ஃபார்முலாஸ். ஓகேங்களா?